நம்ம போன்ஸுக்கு ஒரு ஹெல்த்தியான மருந்து இந்த பிரண்டை. மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க இந்த மாதிரி பிரண்டை துவையல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான மருந்து இது. நம்ம பல்லு, நம்மளோட போன்ஸை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஹெல்த்தியான பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் வரமிளகாய் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வரமிளகாய் எண்ணெயில் நல்லா கண்ணாடி மாதிரி ரோஸ்ட் ஆனதும் இது கூட உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரையும் வறுத்து விட்டுடலாம். இதெல்லாம் கொஞ்சம் வறுபட்டதும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும், நார் இல்லாமல். பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தடவிட்டு தான் க்ளீன் பண்ணணும், இல்லாட்டி அரிப்பு எடுத்துக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பிரண்டை எலும்புக்கு ஒரு சூப்பரான மருந்து. கிடைச்சா விட்டுறாதீங்க. வாங்கி இந்த மாதிரி துவையல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் வரையும் வச்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மூட்டு வலி இருக்கவங்க தான் பிரண்டை துவையல் சாப்பிடணுன்ட்டு இல்லை. எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக எல்லாருமே பிரண்டை துவையல் சாப்பிட்லாம். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்ட அப்புறம் புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வறுபட்டுருச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் சூப்பரான எலும்புக்கு தேவையான மருந்து ரெடி ஆயிடுச்சு. தோசை, இட்லி கூடயும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுட சுட சாதத்தில் இந்த துவையல் வச்சு லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பசைஞ்சு விட்டு ஒரு வாய் எடுத்து வச்சா சும்மா அப்படி இருக்கும். மூட்டு வலிக்காரங்க தான் இதை சாப்பிடணுன்ட்டு இல்லை. எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக பிரண்டை ஒரு சூப்பரான மருந்து. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிலாஸ் கரிபோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.